உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நல்லது உடம்புக்கு. இப்போ தான் அரைச்சேன் நான். பாருங்கள், உளுந்து மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்குங்க. நல்லா தண்ணி காயட்டும். பாருங்கள், தண்ணி காஞ்சிடுச்சு. மாவு போட்டுக்கலாம். நல்லா விடாமல் கட்டிப்படாமல் கலருங்க. மாவு பொங்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. கட்டிப்படாமல் கலருங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி பச்சை வாடை போக நல்லா கலருங்க. பாருங்கள், பொங்கி மேலே வருது. நல்லா கலரணும் விடாமல். சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி இப்படி தொட்டு நம்ம இப்படி பார்த்தோம்னா கையில் ஒட்டாதுங்க. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இப்படி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டலை பாருங்கள், ஒட்டலை, வெந்துருச்சு. இதில் வெல்லமும் போட்டுக்கலாம், சீனியும் போட்டுக்கலாம். நான் சீனி போடுறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஸ்வீட்டு கம்மியாக தான் இருக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு. இது வந்து வயசானவங்க நெஞ்சு வலிக்கெல்லாம் குடிப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கமெண்டில் சொல்லுங்கள். வெந்துட்டால் இந்த மாதிரி அடங்கிடுங்க, பொங்காது. அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னா. வாங்க சாப்பிட்லாம். ஈவினிங் டிஃபன் லைட்டாக. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் தான் சொல்லணும் டேஸ்ட் எப்படின்னு. வாங்க. உளுந்தங்கஞ்சி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இனி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எது செஞ்சாலும் நான் சாமி கொஞ்சம் வச்சுருவேன் எப்போவுமே. எப்போ என்ன செஞ்சாலும் சரி. இன்றைக்கி வியாழக்கிழமை சுக்கிரனோட வர நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா அவ்வளோ நல்லது.